ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னடா ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, இதை போய் ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி வீடியோலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ண ஒரு திட்டம் முந்தா நேற்று வந்துட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு. 60 வருஷமாக என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தினால பயன்பெறக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு தொழில் மாவட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர், அப்புறம் ஈரோடு. இந்த 3மே எப்படிப்பட்ட தொழில் நகரம் அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அண்ட் ஐடி செக்டார் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த துணி டையிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஈரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம். இந்த 3த்துலேயும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா தொழில். இந்த தொழிற்சாலைகள் இருக்கங்காட்டி நிறைய எப்படி சொல்கிறதுங்க, இந்த வேலை செய்யறதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இங்கே வர்றாங்க, தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் இங்கே வரங்காட்டி தண்ணீர் தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோக விவசாயமும் இங்கே நடைபெறங்காட்டி தண்ணீர் தேவை மிக அதிகமாக தேவைப்படுதுங்க. ஸோ அதனால் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 500 அடிக்கு கிடச்சிட்டு இருந்த நிலத்தடி நீர் மட்டம் 1500 அடியை தாண்டியுமே போர் போட்டோம்னா இன்றைக்கி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ட்ரை ஆகி போயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையாக கொண்டுட்டு தான் 60 வருஷத்துக்கு முன்னாடியே காமராஜர் ஐயா பீரியடில் வந்துட்டு அப்போ இருந்த அவிநாசியோட எம்எல்ஏ யாருன்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா திரு மாரப்ப கவுண்டர், அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஒரு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு டு அவிநாசி. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காவேரிக்கு நாம் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா கர்நாடகாட்ட, அந்த கெஞ்சக்கூடிய நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எப்படா நம்ம இங்கே வருது, நீ அவிநாசி கோயம்புத்தூர்னு போகிற, காவேரி அந்த பக்கம் இருந்து வருது, நீ எப்படி நம்ம போய் கெஞ்ச தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, நம்ம நீலகிரியில் ஒரு ஆறு வந்து காவிரி ஆறு வந்து பிறப்பிடமாக இருக்குங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம பவானி ஆறு வழியாக வந்துட்டு காவேரி ஆற்றுல கலந்து அதுக்கப்புறம் தான் கடலுக்கு போகுது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பவானி ஆற்றுல அந்த உபரி நீராக போகுது பார்த்தீங்களா, இந்த காளிங்கராயன் அணை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே போகிற உபரி நீர், அதாவது வேஸ்ட் ஆகி ஆற்றுல போய் தென் கடலுக்கு கலக்கக்கூடிய உபரி நீரை இந்த 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குளம், குட்டை, ஏரி இதுங்களையெல்லாம் நிரப்பி விவசாயத்தை செழிப்படைய வைக்கணும். அதுபோக நிலத்தடி நீர்மட்ட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த திட்டம் கடந்து வந்த பாதை என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு காமராஜர் ஐயா பீரியடில் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து எடுத்துரைச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1972 கொள்கை முடிவு திமுக பீரியடில் வந்துட்டு இது வந்து ஒரு கொள்கை முடிவு வந்து எடுக்கப்படுறாங்க, நம்ம கண்டிப்பாக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 1996 தான் சரி ஓகே இதுக்கான திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஜெக்ட்டு, அதோட காஸ்ட் என்ன, எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காக ஒரு திட்ட அறிக்கையை ரெடி பண்ண சொல்லி அப்போ சிஎம் வந்து கருணாநிதி இருந்திருக்காரு, அவர் வந்துட்டு ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதையும் ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2014 ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சர் இருக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபண்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு 2014 சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் 2018 திரு இபிஎஸ் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. அவர் வந்துட்டு இந்த திட்டத்துக்காக 250 கோடி வந்துட்டு ஒதுக்கிடுறாரு. 2019 பிப்ரவரி 28 வந்துட்டு இந்த திட்டத்துக்காக இபிஎஸ் வந்து 1625 கோடி வந்து ஒதுக்கி இந்த திட்டத்தை வந்துட்டு அடிக்கல் நாட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது 2024 வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்த கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த திட்டம் வந்துட்டு 60 வருஷம், பட் ஆனால் 2019 ஸ்டார்ட் ஆச்சு. கொரோனா பீரியட்னால கொஞ்சம் அதோட என்ன சொல்கிறதுங்க, அந்த செயல்படுத்த முடியாமல் இப்போ லாக்டவுனில் வந்தங்காட்டி அது ஆச்சு. தென் குழாய்கள் வந்து உடைப்பு ஏற்படுங்காட்டி அதை சீரமைக்கிறங்காட்டி டிசம்பர் மாதம் தொடங்க வேண்டிய இந்த திட்டம் வந்து இப்போ ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டு இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு ஒரு விஷயத்தை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா நம்ம
விவசாயத்தை நம்பி நம்ம நிறைய பேர் இருக்கோங்க. ஏன்னா ஈரோடு மாவட்டமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விவசாயம் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் மிக மிக முக்கியம். ஈரோடு மாவட்டத்தில் தான் இந்த உணவு உற்பத்தி தொழிற்சாலைகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா விவசாய பொருட்கள் ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு இல்லாமல் கொண்டு வந்துடுறோம். ஸோ அதுக்காக விவசாயத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளோட அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் அவங்களோட ஒர்க்கை நம்பித்தான் நிறையா தொழிலாளர்களும் இடம்பெயர்ந்து இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்றியமையாத தண்ணி தான். மழையும் இப்போ அவ்வளோக்கா பெய்யறதில்ல. ஸோ நம்ம வந்து இது பண்ணுறதுனால நம்மளோட 1500 அடி போட்டாலும் கிடைக்க மாட்டேங்கிற அந்த போர் வாட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த நிலத்தடி நீர் மட்டம் வெறும் 200 அடிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி பஞ்சமே இருக்காதுங்க. எல்லா குளம் குட்டைகளும், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வருஷத்துக்கு 70 நாள் மட்டும்தான் செயல்படும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 2.5 மாதம் மட்டும்தான் செயல்படுது. ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி பஞ்சத்தையே நம்ம வந்து போக்குறோம். 10 மாதத்துக்கு தேவையான தண்ணியை 2.5 மாதத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குது. எல்லா ஏரிகளும் நிரப்புறதுனால நிலத்தடி நீர் மட்டம் நல்லா வரும். கிணத்துல வந்து நல்லா தண்ணி இருக்கும். ஸோ அந்த கிணத்துகளில் நல்ல தண்ணி கிடைக்கிறதுனால விவசாயமும் செழிப்பாக இருக்கும். அதுபோக நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை வந்துட்டு நம்ம தொழிற்சாலைகளில் நீங்கிறதுனால தொழிலாளர்களும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கான ஒரு இன்கமும் நல்லா கிடச்சிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரே ஒரு திட்டம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராட்டங்களை கடந்து வெற்றி பெற்றிருக்கு, இதை ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி இல்லாமல் நிறைய உலகத்தில் நிறைய பக்கங்களில் இந்த மாதிரி விஷயம் வந்து நடைபெறக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு தண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற குளம் குட்டைகள் இப்படி நம்ம பைப் போட்டுட்டு பம்ப் பண்ணி இது பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா 1050 கிலோமீட்டருக்கு வந்து பைப் பதிச்சிருக்காங்க. 1.5 லட்சத்துக்கும் மேலே ஏக்கர் வந்துட்டு தண்ணீர் பாசனம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு பக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி செயல்படுத்தியிருந்தாங்கன்னா அப்போ காமராஜர் ஐயா பீரியடில் வெறும் 136 கோடி மதிப்பீடு தான் இதுக்கு வந்துட்டு செலவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு யோசிக்க வைக்குது. ஏன்டா இவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்கீங்க இதை? ஏன்னா இது ஒரு தண்ணி நம்மளுக்கு வந்து இன்றியமையாது. நம்ம வந்து தண்ணியை பற்றி இப்போ நிறையா பேசிகிட்டே இருந்திருக்கோம். நம்ம வந்துட்டு கேரளா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறோம், கர்நாடகா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கெஞ்சாம நம்மகிட்ட இருக்கிற தண்ணியை எப்படியெல்லாம் சேமிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்டூர் டேம் நம்பிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது போய் வெறும் கடலில் மட்டும்தான் கலக்குது. ஸோ அதை இந்த மாதிரியான பம்புகள்லாம் யூஸ் பண்ணிட்டு நிறையா இடங்களில் வந்துட்டு திருப்பி விட்டோம்னா அங்கே இருக்கிற மாவட்டங்களில் அவங்களோட விவசாயமும் தொழிலும் நல்ல ஒரு சிறப்பாக நடைபெறும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.